Hello my dear children, இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ நிறைய பேர் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஹோப்ஸோட பயங்கர மோட்டிவேஷனோட நம்ம போர்ட்ஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், குட்டி குட்டி வைக்கிற வீக்லி டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதே சமயத்தில் நீட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனால் எனக்கு டைம் தான் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீட் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற பசங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, காமனாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பீட் யோர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஹவு டு மேக் ப்ராப்பர் நோட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு நேற்று படித்த ஒரு கான்செப்ட் நிறைய புக்ஸ்லேருந்து படிச்சிருப்போம், நெட்லேருந்து நிறைய சோர்ஸஸ்லேருந்து படிச்சிருப்போம். பட் மார்னிங் நம்ம படிக்கும்போது எங்கேருந்து எது படித்தோன்ற ஒரு ஞாபகமே இருக்காது. ஸோ அது இட்ஸ் ப்ரிட்டி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிமெம்பர், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் போது மேக்கிங் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். ஒரு 2 இயர்ஸ்க்கு நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை 1 இயருக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஹவு டு மேக் நோட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நோட் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். ஒரு நோட்டை நம்ம எவ்வளோ அழகாக மேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஹவு மச் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் நோட்ஸ் ஃபார் நீட் பயாலஜி. ஓகே, ஸோ ஐ திங்க் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில் ரிலீஸ் ஆகுது. என்னோட பேர் பிரியங்கா. ஸோ ஐ ஆம் அன் எம்எஸ்சி பயோடெக் ஹோல்டர் அண்ட் ஐ ஹவ் பின் அ JRF. சரியா? ஸோ எனக்கும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் பின் இன் டு நீட் டீச்சிங் பிஃபோர். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிப் டு மேக் நோட்ஸ் இஸ் டேட் அண்ட் டாபிக். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு நோட்ஸ் மேக் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கரெக்டாக? ஆனால் ரொம்ப அலைண்டாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நான் ஒரு நோட்ஸ் மேக் பண்ணுறேன், அதை 1 இயர் கழித்து நான் பார்த்தாலுமே ஐ ஹாவ் டு நோ இந்த நோட்னா எந்த டைமில் ஐ ஹாவ் மேட். ஸோ இது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். எப்போவுமே சொல்லுவாங்கள்ல டேட் போடுன்னு. பட் பசங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் மச் சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ மேக்கிங் நோட். ஸோ ஹவு டு மேக் நோட்ஸ்னு ஒரு கோர்ஸே இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்தது தான் இதெல்லாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஒரு நோட்டில் அண்ட் முக்கியமாக இப்போது பயாலஜிக்குன்னு ஒரு நோட், ஃபிசிக்ஸ்க்குன்னு ஒரு நோட், கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு நோட், இது உங்களோட சௌகரியம் தான். ஓகேவா? அண்ட் உடனே அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு நோட் வாங்கித்தாங்கன்னு சொல்லாமல், ப்ரீவியஸாக நீங்கள் இருந்த கிளாஸஸில் நிறைய கிளாஸ் ஒர்க்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், இந்த நோட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேஜஸ் பெண்டிங்காக இருக்கும். யூ மேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஓகேவா? நீங்களாக உங்களுக்குன்னு ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை முன்னாடி இருக்கிற பேஜஸ் எல்லாம் வாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு சைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் நியூ நோட்ஸ். ஸோ இதுக்காக புதுசாக ஒரு நோட் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் மணி. நம்மளோட மோட்டிவ் புது நோட் பை பண்ணுறது கிடையாது, புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி எப்படி அதில் எக்ஸல் பண்ணணுன்றது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃப்ரெஷ்ஷாக எவ்ரி டே வென் யூ ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ் அதில் டேட் அண்ட் டைம் போடணும். ஓகே, டேட்டும் போடணும், டைமும் போடணும். ஓகே, அண்ட் இன்கேஸ் இதை தவிர்த்து நான் எப்பவுமே நோட் மேக்கிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோட் I will write it on top. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கோட், ரொம்ப மோட்டிவேஷ்னலான கோட், தமிழ் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட கம்ஃபர்டபுள் நேட்டிவ் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப மோட்டிவேஷ்னலான ஒரு கம்ஃபர்டபுளான கோட் எப்பவுமே எழுதணும். இது ஒரு சஜஷன். நான் எப்பவுமே நோட் மேக்கிங் பண்ணும்போது இதை கண்டிப்பாக பண்ணுவேன். நான் டேட் போடுவேன், நான் டாபிக் போடுவேன், அண்ட் தென் டெஃபினட்டாக நான் என்ன போடுவேன்னா, ஐ வில் ஸ்டார்ட் வித் அ மோட்டிவேஷ்னல் quote. ஓகேவா? செகண்ட் திங் இஸ் ரைட்டிங் டவுன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கான்செப்ட் Chapter 1 லிவிங் வேர்ல்ட் படிக்கிறேன்னா, லிவிங் வேர்ல்ட் இஸ் சாப்டர் நேம். ஆனால் அந்த லிவிங் வேர்ல்டுன்ற சாப்டர் நான் இன்றைக்கே முடிக்க முடியாது, கரெக்டாக? பிகாஸ் எனக்கு அதர் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும். பட் அதை என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, ஐ வில் ரைட் டவுன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும்னா, மேக் ஷுர் உங்களோட டேட், உங்களோட டே அண்ட் உங்களோட டாபிக்
டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னோட டாபிக் என்னது? லிவிங் வேர்ல்டு. இப்போ இந்த லிவிங் வேர்ல்டில் இன்றைக்கி நான் நோட் மேக்கிங்கில் என்ன கவர் பண்ண போகிறேன்? 5 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி கிளாசிஃபிகேஷன் பற்றி படிக்க போகிறேன், இல்லை நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு 5 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், இல்லை என்னோட 2 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி கவர் பண்ண முடியும். இது மட்டும் தான் என்னோடய ஸ்கூல் மேம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இல்லை நீட்டுக்கு நான் இது மட்டும் தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க ஒரு டாபிக் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு சப் டாபிக் எழுதணும். அண்ட் மோரோவர் யூஸிங் ஆஃப் கலர்ஸ் இன் யோர் நோட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக டைம் கன்சியூம் ஆகாது. நான் எப்பவுமே நோட் மேக்கிங் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு 3 கலர்ஸ் வச்சுப்பேன். ஐ வில் மேக் ஷுர் பிங்க் ஆர் ரெட் அந்த ஷேடில் ஒரு கலர் வச்சுப்பேன். அப்புறம் யூஸ்வலாக பிளாக், ப்ளூ. நான் வந்து பால் பென் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ ஐ யூஸ் பால் பென், ஐ டோன்ட் யூஸ் இங்க் பென்ஸ். ஸோ நான் நோட் மேக்கிங் அப்போது இந்த மாதிரியான குட்டி குட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே டாபிக் வந்து நல்லா ஐ வில் புட் இட் இன் ரெட். அதுக்கு கீழே சப் டாபிக்ஸ் எல்லாமே ஐ வில் புட் இட் இன் பிளாக். அதுக்கு கீழே அந்த சப் டாபிக்கு கீழே நான் பாயிண்ட்ஸாக எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனா 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இவர் தான் இதை டிஸ்கவர் பண்ணார். 3 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஹீ டிஸ்கவர்ட் இட். 4 கிங்டம் சிஸ்டம், 5 கிங்டம் சிஸ்டம், ஸோ அப்போ ஹூ இஸ் விட்டேக்கர். அந்த மாதிரி ஒரு சப் டாபிக் கீழே நான் ப்ளூ பெனில் ஐ வில் ரைட் all of this in bullet points. Okay, make sure you make points. ஒன்று புல்லட்ஸாக போடுங்க, இல்லாட்டி you put point number 1, point number 2, point number 3, அந்த மாதிரி you can put. Okay, and as I told you in the previous slide, using color is very important. Either யூஸ் கலர், இஃப் நாட் அன் ஹைலைட்டர். ஓகேவா? ஒரு இப்போ எனக்கு கலர் பிடிக்கல, விதவிதமாக நான் என்னோடய நோட்டில் வந்து கலர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. பிகாஸ் இப்போ தான் நீங்கள் நோட் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பென் எடுக்கணும், எழுதணும், யூ ஹாவ் டு க்ளோஸ் இட், வேறு பென். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க 2 கலர் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ப்ளூ, ஸ்கூலில் யூஸ் பண்ணுற மாதிரி பிளாக் கலர் பென், ப்ளூ கலர் பென், இல்லை எல்லாமே ப்ளூ கலர் பென். ஆனால் மேக் ஷூர் யூ ஹாவ் ஹைலைட்டர்ஸ். ஹைலைட்டர்ஸ் தெரியும்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹைலைட்டர்ஸ் ஆரஞ்சு கலரில் வரும், நியான் கலர், எல்லோ கலர், ஓகே, லைட் ப்ளூ கலர், இதிலலாம் யூ கெட் ஹைலைட்டர்ஸ். ஸோ அந்த ஹைலைட்டர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் எழுதின பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி சூப்பராக வந்து ஹைலைட் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ யூஸ் அன் ஹைலைட்டர். ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் யூஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ். ஸோ மெயினாக பசங்களா பயாலஜியில் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ் அண்ட் ட்ராயிங் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஓகே, full biology. So biology is not at all theory. Biology is a practical subject. Correct? For example, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆகட்டும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆகட்டும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? பிகாஸ் நம்ம ஹியூமன்ஸ் பற்றி தான், ஹியூமன் ஃபிசியாலஜி தான் படிக்கிறோம். அந்த படிக்கிற விஷயத்தை we are going to relate it with us. No other subject is where you can அவ்வளோ ஈஸியாக you can relate it with your body. But ஆனால் biology is that much blessed subject where you can relate it with your body. கரெக்டாக? ஸோ அதனால யூஸிங் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வே ஆஃப் யூஸிங் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மேக்கிங் மைண்ட் பபிள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா இப்படி போட்டுப்பேன், அண்ட் பிரியங்காலேருந்து ஐ ஹவ் டன் பிஎஸ்சி, இது ஒரு மைண்ட் பபிளில் போடுவேன். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டன் எம்எஸ்சி, இது ஒரு மைண்ட் பபிள் போடுவேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன்டு ரிசர்ச், அது போடுவேன். அந்த மாதிரி வாட் எவர் இஸ் வித் மீ, நான் அது ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அகாடமிக் கண்டென்ட்ஸை யூ கேன் புட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் மைண்ட் பபிள்ஸ். நான் எனக்கு பிடிச்ச ஆரோஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அதனால் நம்ப மாட்டீங்க, ஐ யூஸ் கேஸ் சிலிண்டர் அண்ட் ஐ வில் புட் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ். பிகாஸ் எனக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இல்லாட்டி சம்டைம்ஸ் நான் ஒரு அமீபா மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் எழுதுவேன். ஓகே, ஸோ எனக்கு நோட் மேக்கிங் தான் எவ்ரி திங். ஓகே, ஸ்கூல் சொல்லலை, பீட் காலேஜ்,
be it research எதுவாக இருந்தாலும் எனக்கு நோட் மேக்கிங் இல்லைனா I can never study. I'm that kind of person. ஓகேவா? There are different kinds of learner. ஓகேவா? kinesthetic learner, audio learner, visual learner. அதில் நான் எந்த மாதிரியான லேர்னர்னா I do by doing activities. I learn by doing activities. அந்த மாதிரி kind of learners. I think நீங்களும் பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி லேர்னர்ஸாக இருப்பீங்க. அந்த மாதிரி லேர்னர்ஸ்லாம் செமையாக இருக்கும். லைக் kinesthetic, you learn only when you do things. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட். அண்ட் மோர் ஓவர் புக்கில் இருக்கிற டயக்ராம்ஸ், புக்கில் இருக்கிற டேபுலர் காலம் உங்களுக்கு புரிகிற ஒரு திங்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டுக்கு மீனிங் எனக்கு தெரியல, நான் அப்படியே அதை ஐ வில் புட் இட் இன் தமிழ். இல்லை ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியல, நான் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸில் கூட அதோட மீனிங் எழுதிப்பேன். இட் இஸ் ஆல் அப் டு மீ, ரைட்? பிகாஸ் இட் இஸ் மை ஓன் புக். ஓகே, ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் யூஸ் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ். இது எப்போவுமே நான் சொன்னது தான். ஒரு ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட் படிக்கணும்னா ஹெட்டிங் சப் ஹெட்டிங் இல்லாமல் என்ன புரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நான் ஃபஸ்ட்டு 2 kingdom சிஸ்டம் எழுதுகிறேன். ஸோ 2 kingdom சிஸ்டம் இஸ் சப் ஹெட்டிங். அதுக்கு கீழே ஐ வில் மேக் புல்லட்ஸ். ஓகே, இதில் 4 அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கணும். இந்த 4 இம்பார்ட்டண்ட்டில் செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீட்க்கு இந்த பேரெல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு பி வெரி ஸ்டூட் இனஃப் இன் மேக்கிங் நோட்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் வென் யூ டூ இட், நோட் மேக்கிங் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஈஸியான விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு விஷயம், கீப் யுவர் சென்டென்சஸ் ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ். இப்போ வந்து 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி தெரியுமா எழுதணும்? It was found by R.H. Whittaker. அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஓகே, ஃபவுண்ட் யார்? R.H. Whittaker. What are the different kingdoms? 5 kingdoms. Kingdom Monera, Protista, Plantae, Animalia. Okay, and fungi. So இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. And then Moneraல what is there? Bacteria இருக்கு, eubacteria இருக்கு. They have mycoplasma. அதுக்கப்புறம் ப்ரோட்டிஸ்டால என்ன இருக்குது? யூ ஹாவ் கிரைசோஃபைட்ஸ், டயாட்டம்ஸ், அதெல்லாம் இருக்குது. பிளான்டேல என்ன இருக்குது? ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ், எல்லா பிளான்ட்ஸ். அனிமேலியா இருக்குது. ஃபங்கையில் என்ன இருக்குது? அந்த மாதிரி யூ ஷுட் நாட் மேக் இட் இன் டு சென்டென்ஸ் அண்ட் சென்டென்ஸ் அண்ட் சென்டென்ஸ். அதாவது நம்ம என்சிஆர்டி புக்கில் ஒரு பேஜ் எடுத்தோன்னா இவ்வளோ பேஜஸை யூ கேன் ஃபிட் இட் இன் ஒரு கால் பேஜில், ஹாஃப் பேஜ்லேயே யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் இன் மேக்கிங் நோட்ஸ். அதுதான் நோட் மேக்கிங்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜே. அண்ட் நெக்ஸ்ட்டு டைம் அந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட்டோ இல்லை நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தோணவே தோணாது. எதுக்குப்பா பிரிண்ட் அவுட் பார்த்துட்டு, ஐ ஹாவ் மை வெரி ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதுவும் பண்ணலாம். இது ஆல்ரெடி நம்ம புல்லட்ஸ் யூஸ் பண்ணணும், 1 2 3 யூஸ் பண்ணணும். அண்ட் எனக்கு பர்சனலாக ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டிக்கி நோட்ஸ் தெரியும்ல பசங்களா? லைக் ஒரு நோட் மாதிரி இருக்கும், இங்கே கம் இருக்கும், யூ கேன் ஜஸ்ட் டேர் இட் ஃப்ரம் தட் அண்ட் ஸ்டிக் இட். ஆக்சுவலாக ஏர்லியர் நான் வந்து என்னோடய பெங்களூரில் ஹாஸ்டலில் இருக்கும்போது வாட் ஐ யூஸ் டு டூ இஸ், அந்த பீரோ இருக்கும்ல, அந்த கபோர்ட், அது ஃபுல்லாக கலர் ஸ்டிக்கி நோட்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வெனவர் ஐ வாஸ் வெரி சேட், நான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் இருக்கிற ஏதாவது காமெடி, ஏதாவது ஒரு காமிக்கல் கேரக்டர் அதில் வரைஞ்சி பெயிண்ட் அடித்து வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஜரேஷனாக தெரியும், என்ன ரொம்ப பேசுகிறாங்க. சீரியஸ்லி நாட். யூ ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ் அண்ட் யூ லவ் மேக்கிங் நோட்ஸ். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் மைண்ட் மேப்ஸ். யூ கிரியேட் மைண்ட் மேப்ஸ். ஓகே, இதுதான் மைண்ட் மேப்ஸ். ஸோ யூஸ்வலாக எப்போ நான் மைண்ட் மேப்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே நம்மளோட நோட்ஸை வந்து இப்படி ஹாரிசான்டலாக லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு யூ ஸ்டார்ட் வித் திஸ் அண்ட் கண்டினியூ த்ரூ அவுட். ஓகேவா? அண்ட் இந்த மைண்ட் மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த சாப்டரோடைய ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோ எப்படி இருக்குது அதை நம்ம பார்க்குறதுக்காக தான் இந்த மைண்ட் மேப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், லீவ் யுவர் ஓன் ஸ்பேஸ் ஆன் த நோட்ஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், ஒரு ஃபுல் பேஜ் ஃபுல்லாக அப்படியே கச்சராவாக ஐ கேனாட் ரைட் இட். ஓகே, ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு ஐ ரைட் இட் ஹியர், கொஞ்சம் நோட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக நான் எழுதுகிறேன். இந்த பிளாங்க் ஸ்பேஸ் நான் எதுக்கு லீவ் பண்ணுறேன்னா, இன்கேஸ்
நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் நான் ரெஃபர் பண்ணுறேன். அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு இருக்குது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட். அந்த வேர்டை பற்றி நான் ரொம்ப நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடா இந்த வேர்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் அப்பார்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆர்வம் வரும் when you start making notes. அப்போது இந்த குட்டி நோட்ஸில் you can write it இந்த குட்டி ஸ்பேஸில், ஓகே? அதுக்கப்புறம் கீப் யுவர் நோட்ஸ் ஆர்கனைஸ்ட். ஸோ எப்போவுமே பசங்களா எனக்கு வந்து தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் நோட்ஸ் மேலே ஸ்டாம்ப் பண்ணுறது, மிதிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வை யூ நோ, நிறைய பேர் அதுக்கு ஒரு ஓன் ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க, காட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு மீ நான் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஐ பிலீவ் இன் நேச்சர், ஓகேவா? பிகாஸ் கண்ணுக்கு சன்லைட் இருக்குது, நம்மளை சுற்றி பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ வெஜிடேஷன் இருக்குது, நல்லா ப்ரீத் பண்ண ஏர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ், ஓகே? அப்படி இருக்கும்போது நேச்சர்லேருந்து வந்த ஒரு விஷயம் இஸ் வாட் இஸ் பேப்பர். ஸோ அந்த பேப்பரை எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண பிடிக்காது. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ ஐ எம் அ நேச்சர் லவர், கரெக்டாக? ஸோ ப்ராபப்ளி எந்த ஒரு நேச்சர் லவர், நேச்சரை மதிக்கிறவங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நோட்லேருந்து பேஜ் கிழிக்கிறது எனக்கு பிடிக்காது. அது மேலே வந்து நீட்டாக கவர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ லைஃப்பில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் வரும். யூ வில் ஹாவ் ரியலி ப்ராட் மைண்டட்னஸ். ஸோ இதெல்லாம் ஆஸ் யூ ஏஜ் டெஃபினெட்லி உங்களுக்கு வரும். அண்ட் தென் ஆஸ்க் யோர் செல்ஃப், ஓகே? ஸோ லாஸ்ட்டில் நம்மளே ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். எல்லா கான்செப்டும் நம்ம கவர் பண்ணிட்டோமோ, ஏதாவது கவர் பண்ணாத கான்செப்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டாக லாஸ்ட்டில் ஒரு QC பார்த்துக்கணும், ஓகேவா? ஏ அவ்வளோதான் பசங்களா. இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் coming to this channel for the very first time. இன்னும் நிறைய வீடியோஸ் I will keep posting. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், be it academic வீடியோஸ், இல்லாட்டி இந்த மாதிரி ஜென்ரலான டாபிக்ஸ், இல்லை வேறு எந்த பயாலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னாலும் டூ கமெண்ட். கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுவேன். Until then, stay tuned and bye bye.